விடுதலை, டானாக்காரன், விசாரணை போன்ற படங்கள்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா, இந்த வாரம் ரிலீஸ் ஆகிற இந்த படத்தை தயவு செஞ்சு மிஸ் பண்ணாதீங்க. மூவி ரிவ்யூஸ்க்கு நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீலம் புரொடக்ஷனுடைய தயாரிப்பில் அதிரன் அதிரே அவர்களுடைய இயக்கத்தில் வர வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகியிருக்க தண்டக்காரன் படத்துடைய ப்ரிவியூ ஷோ பார்த்தாச்சு. இதற்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, இரண்டாம் உலக போரின் கடைசி குண்டு அப்படின்ற ஒரு நல்ல படத்தை இயக்கினார். ஸோ இந்த படமும் ஒரு நல்ல படமாகவே வந்திருக்கு. அதுக்கான காரணம் இந்த படம் எழுதப்பட்ட அந்த ஸ்க்ரீன் பிளேயும் கூட சொல்லலாம். ஒடுக்கப்பட்ட மக்களோட அவலநிலையை காட்டுற விதமாக இருக்கட்டும், அரசு அதிகாரிகளும் இந்த மக்களை எப்படி பார்க்குறான்ற அந்த கண்ணோட்டத்தை காட்டுற விதமாக இருக்கட்டும், அதுமாதிரி காடு சம்மந்தப்பட்ட மக்களுடைய வாழ்வியலை காட்டுற விதமாக இருக்கட்டும், இந்த எல்லா விஷயத்தையும் இந்த படத்தில் ரொம்ப அழகாகவே போர்ட்ரேட் பண்ணியிருந்தாங்க. முக்கியமாக இந்த படம் ஒரு உண்மை சம்பவத்தை தெளிவெடுக்கப்படும். இந்த விஷயத்தை தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்களே வந்து இப்படிலாம் நடந்துச்சு அப்படின்னு கேள்வி கேட்பீங்க. அந்த அளவுக்கு இந்த படத்தினுடைய ஸ்க்ரீன் பிளே ரேட்டிங் நல்லா எழுதப்பட்டிருக்கு. பிரதீப் அவர்களுடைய சினிமோட்டோகிராஃபியாக இருக்கட்டும், செல்வா ஆர்கே அவர்களுடைய எடிட்டிங்காக இருக்கட்டும், அண்ட் ஜஸ்டின் பிரபாகருடைய பின்னணி இசை மற்றும் பாடலாக இருக்கட்டும், இந்த படத்தினுடைய ஒரு உயிர் நடையவே அமையுது. இந்த படத்தில் நடிக்கப்பட்ட கலையரசன் அவருடைய முக்கியமான படம் கூட கருதலாம். அந்த அளவுக்கு இந்த படத்தில் ஒரு நல்ல நடிப்பை கொடுத்திருக்காரு. VR தினேஷ் அவருடைய கேரக்டர் எழுதப்பட்ட விதமாக இருக்கட்டும், வின்சு, ரித்விகா மற்றும் பாலசரவணன் அவங்களுடைய கேரக்டர் எழுதப்பட்ட விதமாக இருக்கட்டும், அண்ட் ஷபீர் இந்த படத்தில் ஒரு முக்கியமான ஒரு நடிப்பை கொடுத்திருக்காரு. இப்படி விடுதலை, டானாக்காரன் மற்றும் விசாரணை நம்மளுக்கு ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணிச்சோ, அந்த அளவுக்கு இந்த படத்தில் ஒரு முக்கியமான தாக்கத்தை உண்டு பண்ணியிருக்கு. அண்ட் முக்கியமாக கம்யூனிசத்தோட பீக் ரைட்டிங் கூட இந்த படத்தை சொல்லலாம். அந்த அளவுக்கு கம்யூனிசம் ரொம்ப அழகாகவே போர்ட்ரேட் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தில் ட்ராபேக்காக பார்க்கும்போது இந்த படத்தில் லிப்சிங்ன்றது ஒரு மிஸ் மேட்ச் ஆனது. முக்கியமாக நல்ல டைலாக் சொல்லக்கூடிய அந்த இடத்துலலாம் மிஸ் மேட்ச் ஆகிறது எனக்கு கொஞ்சம் ஏமாற்றம் கொடுத்தது. இந்த படத்தை வந்து இன்னும் கொஞ்சம் ராவாக எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஃபீலாக இருந்தது. லைக் வந்து எப்படி ஒரு ஜெய்பீம், ஒரு விசாரணை, ஒரு விடுதலை, ஒரு மோஷனில் கொண்டு போயிருப்பாங்களோ, இன்னும் கொஞ்சம் ராவாக கொண்டு போயிருக்கலாம். கொஞ்சம் கமர்ஷியலில் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கலாம்ன்ற மாதிரியும் தோண வைக்குது. ஒரு புரட்சி மிக்க ஒரு நல்ல ரைட்டிங் கொண்ட படத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த தண்டக்காரனையும் உங்களுக்கு ஒரு விருந்தாவே அமையும். ஸோ இந்த மாதிரியான மூவி ரிவ்யூஸ் அண்ட் ரெக்கமெண்டேஷனுக்கு நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க.